Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. வணக்கம் மக்களே, மத்திய பட்ஜெட் 2026 இந்த ஜனவரி மாச கடைசியில வெளியிட இருக்காங்க. இதனால மக்களிடையே பல்வேறு தரப்பினரும் தங்களோட தேவைகளை கருத்துல வச்சு என்னென்ன அறிவிப்புகள் வரும், அதுல தங்களோட எதிர்பார்ப்புகளும் இடம்பெறுமா அப்படிங்கிற கேள்வியோட தங்களோட எதிர்பார்ப்புகளை முன்வைக்கிறாங்க. முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு கடந்த 2021 வருஷம் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே தேர்தல் நேரத்துல பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து பரிசீலிக்க குழு அமைப்போம்னு, அந்த குழுவோட பரிந்துரையோட அடிப்படையில ஓய்வூதிய திட்டம் நிறைவேற்றப்படும்னு வாக்கு கொடுத்திருந்தாரு. ஆட்சிக்கு வந்து 4.5 வருஷங்கள் கடந்த நிலையில அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வூதிய திட்டம் கோரி போராட்டங்கள்ல முன்னெடுக்க ஆரம்பிச்சாங்க. இதையடுத்துதான் கடந்த வாரம் ஜனவரி 4ஆம் தேதி தமிழக முதல்வர் அவர்கள் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம், அதாவது டாப்ஸ அறிவிச்சாரு. தமிழக அரசு ஊழியர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டம் பாதகமா சாதகமா இப்படின்னு விவாதங்கள் சமூக வலைதளங்கள்லயும், அரசியல்வாதிகள் மத்தியிலையும், பொதுமக்கள் மத்தியிலையும், அரசு ஊழியர்கள் மத்தியிலையும் நடந்து வருது. இதுல பலர் சாதகம்னு ஒரு சில புள்ளி விவரங்களை வச்சும், இல்ல இது பாதகம் தான்னு இன்னொரு சிலர் அவங்க கிட்ட இருக்கிற புள்ளி விவரங்களை வச்சும் கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வர்றாங்க. இப்போ நடைமுறையில இருக்கிற புதிய ஓய்வூதிய திட்டத்துக்கு மாற்றாதான் 2004க்கு மேல அரசு பணியில சேர்ந்தவங்களுக்கு டாப்ஸ அறிவிச்சிருக்காரு முதல்வர். புதிய ஓய்வூதிய திட்டத்துல அரசு அலுவலர்கள் கடைசியா வாங்கின ஒரு வருஷ சம்பளத்துல பேசிக் சேலரியில 50% பென்ஷனா வழங்கப்படும். சம்பளத்துல 10% பிடிக்கப்படும். அரசு 14% பங்களிப்பு கொடுக்கும். மாசம் பிக்ஸ்டு பென்ஷன் அப்படின்னா அது கிடையாது. பங்குச்சந்தை முதலீடு காரணமா லாப நஷ்டத்தை பொறுத்துதான் பென்ஷனோட அமௌண்ட்டும் கிடைக்கும். சோ ரிஸ்க்கு ஏத்த பெனிஃபிட்ஸ்னு இதோட அம்சங்களுக்கு மாற்றாதான் டாப்ஸோட அம்சங்களா மாநில அரசு ஊழியர்களுக்கு பென்ஷனா லாஸ்ட் மந்த் சேலரியில 50% கொடுக்கறாங்க. இதுக்கு எம்ப்ளாயியோட ஷேர் 10%, மீதி தேவைப்படுற நிதியை கவர்மெண்ட்டும் வழங்கும்னு அறிவிச்சிருக்காங்க. 6 மாதத்துக்கு ஒரு முறை அரசு அலுவலர்களுக்கு இணையான அகவிலைப்படி உயர்வு உண்டுன்னு அறிவிச்சிருக்காங்க. ஃபேமிலி பென்ஷனா பென்ஷன் அமௌண்ட்ல 60% வழங்கப்படும்னு, 2004க்கு முன்ன அரசு வேலையில சேர்ந்தவங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டமும் 2004ல இருந்து டாப்ஸ் அமலுக்கு வருவதற்கு இடைப்பட்ட காலத்துல அரசு பணியில சேர்ந்தவங்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டமும் பொருந்தும். ஆனா டாப்ஸ் பொருந்தாத 2004க்கு மேல அரசு பணியில சேர்ந்து ரிட்டையர்மெண்ட் பென்ஷன் வாங்காத நபர்களுக்கு சிறப்பு கருணை ஓய்வூதியம் வழங்கப்படும் இப்படின்னு பல அறிவிப்புகள் கொடுத்திருக்காங்க. தமிழக அரசு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை உடனே செயல்படுத்தணும் அப்படின்னா ஒரு முறை நிதியா ரூபாய் 13,000 கோடியும், ஒரு ஆண்டுக்கு 11,000 கோடியும்னு மொத்தம் 24,000 கோடி தேவைப்படுது. அப்புறம் தொடர்ச்சியா ஆண்டுக்கு ரூபாய் 11,000 கோடி ஒதுக்க வேண்டியது இருக்கும். இந்த நிலையில அரசின் இந்த ஓய்வூதிய திட்டம் பாதகமா சாதகமா என்ற பெரிய பட்டிமன்றமே அரசு ஊழியர்கள் மத்தியில நடக்குது. திமுக தனது தேர்தல் அறிக்கையில சொன்னது பழைய ஓய்வூதிய திட்டம். இப்போ மத்திய அரசோட ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை பேரை மாத்தி அறிவிப்பு கொடுத்திருக்காங்கன்னு, அரசோட அறிவிப்பு படி சம்பளத்துல 50% ஓய்வூதியமா பெறணும் அப்படின்னா 30 வருஷம் சர்வீஸ்ல இருந்தாகணும். அப்படின்னா 30 வயசுக்குள்ள அரசு பணியில சேராதவங்களுக்கு இந்த திட்டம் பொருந்தாது. அப்போ 50% பென்ஷன் கிடைக்க வாய்ப்பே இல்லைன்னு அரசு ஊழியர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. பென்ஷன் 10%, அதோட இபிஎஸ் 12%ன்னு புடிச்சா வீட்டுக்கு எடுத்துட்டு போற சம்பளத்தோட அளவு குறைவுதான். எங்க கிட்டயே புடிச்சு எங்களுக்கே கொடுக்கறது சரியா இப்படின்னு கேள்வியும் எழுப்பியிருக்காங்க. நிச்சயமில்லாத மாச பென்ஷன் வாங்குற இப்போ திட்டத்துக்கு டாப்ஸ் எவ்வளவோ பரவாயில்ல. பிக்ஸ்டு பென்ஷன் அதோட விலைவாசிக்கு ஏத்த மாதிரி டிஏ உயர்வும் கொடுக்கறாங்க. இது நல்லதுதான் அப்படின்னு சிலரும் சொல்லியிருக்காங்க. நாம முதலையே பார்த்த மாதிரி மத்திய பட்ஜெட் 2026 இந்த ஜனவரி மாச கடைசியில வெளியிட இருக்காங்க. இன்னும் மத்திய அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வூதிய திட்டம் தான் வேணும், ஒருங்கிணைந்த திட்டத்தை மாத்தணும் அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றாங்க. இவங்களோட இந்த கோரிக்கைக்கான விடைய மத்திய பட்ஜெட் 2026 அறிக்கையில தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இந்த பட்ஜெட் பத்தின உங்க கருத்துக்களையும் எதிர்பார்ப்புகளையும் கமெண்ட்ல பதிவிடுங்க. Subscribe to One India and never miss an update. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints.